வணக்கம். நேத்து மாதிரியே இன்னைக்கு மார்க்கெட், ஆனா நேத்து வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் சைட்ல இருந்துச்சு. இட் இஸ் பியூர்லி ஷார்ட் கவரிங்ன்றது நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரைடே இன்னைக்கு ஷார்ட் கவரிங் ஆரம்பிச்சிச்சு. நேத்து அந்த ஷார்ட் கவரிங் கண்டினியூ ஆச்சு. காரணம், ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் செம்ம பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கான எதிர்வழி ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவ் இருந்துச்சு. நம்ம ஆளுங்களும் ஜேன்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்க. இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவா ஓப்பன் ஆச்சு. நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா காலையில எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து ஃபிளாட் பாசிட்டிவா இருந்துச்சு. ஃபிளாட் பாசிட்டிவ்னு சொல்றது ஒரு 60-70 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவா இருந்துச்சு. எல்லாருமே வந்து இப்படிதான் இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஆரம்பிச்சது வந்து ரொம்ப 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 ஃபிளாட்டா இருந்துச்சு. ஒன்று. ரெண்டாவது, நம்ம மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகுது. பை 8:30 8:45லாம் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து பயங்கர மைனஸா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மைனஸ்ல இருந்துச்சு. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் இந்தியன் மார்க்கெட்லையும் இருக்குமான்றது எல்லாருக்குமே வந்து ஒரு யோசனை இருந்துச்சு. நான் இன்னைக்கு காலையில சொல்லியிருந்தப்போ மோர் ஆர் லெஸ் ஃபிளாட்டா இருக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இம்மீடியட் டவுன் சைட் கிடையாது. பட் நான் வந்து ஒரு காஷன் சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு ட்ராப்பான்றது யோசனை பண்ணீங்க. அண்ட் இது வந்து மோர் ஆஃப் எ ஷார்ட் கவரிங் இந்த லெவல்ன்றது நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து 103 பாயிண்ட்ஸ் ஸ்விங் இருந்துச்சு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் க்ளோஸ் ஆனும்போது -3 அண்ட் ஸ்பாட் வந்து +31. இதுதான் வந்து நீங்க பாக்குறது. அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்பாட் வந்து +45. ஆனா ஃபியூச்சர்ஸ்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் 26 பாயிண்ட்ஸ் மைனஸ். இது ஒரு சைடு. பேங்க் வந்து இன்ட்ராடே ஸ்விங் வந்து 400 பாயிண்ட்ஸ் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும், ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 280 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ்ன்னு வச்சுங்களேன். ஸோ மார்க்கெட்ல வந்து ஒரு டைரக்ஷன் இல்லாத பயமும் இருக்கு. நான் வந்து வித்துட்டு வெளியில வரணும்ன்ற அந்த பயமும் இருக்கு. ஆனா இன்னொன் செட் ஆஃப் பீப்புள் இந்த வேல்யூ பை ஆன் டிப்ன்ற சில கேட்டகரிஸ்லாம் இருப்பாங்க. அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டைமும் கீழே விழுவும் போது நான் வாங்குறேன்னு சொன்னால், பெருசா கீழே விழுவுதுன்னு சொன்னால் நீங்க எங்க போய் மாட்டுவீங்க? நான் வந்து ஏற்கனவே போன வாரம் நான் சொல்லியிருந்தேன், நாங்க ஏன் பொசிஷன்ஸ் பிளஸ் என் கஸ்டமர்ஸோட பொசிஷன்ஸ் நிறைய ஸ்கொயர் ஆஃப் பண்ணி கேஷ்ல உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு டிப்பு வரலாம், இல்ல ஒரு சிக்னல் வரட்டும், அந்த சிக்னலுக்கு அப்புறமா நம்ம பை பண்ணிக்கலான்றது நான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு அதே டைரக்ஷன்ல தான் உட்காந்துட்டு இருக்கோம். நேத்து நீங்க எஃப்ஐஐ எடுத்துக்கிட்டா க்ளோஸ் டு அபவுட் 3000 crores வந்து வித்தாங்க. ஒரு 75 crores கம்மின்னு வச்சுங்களேன். இன்னைக்கு வந்து 3000 crores வித்திருக்கிறாங்க. ஒரு 44 crores எக்ஸ்ட்ரா 3044 crores எஃப்ஐஐஸ் வித்துட்டு இருக்காங்க. இந்த சைடு டிஐஐஸ் காசு நிறைய வச்சிருக்காங்க. 3500 கோடிக்கு நேத்து வந்து வாங்கி இருக்கிறாங்க. நேத்து வந்து 3542 கோடிக்கு வாங்கி இருக்கிறாங்க. 43 வச்சுக்கலாம். ஏன்னா 0.39 சரியா, ஒரு 7 லட்சம் தான் கம்மி. இன்னைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2918 crores வந்து வாங்கி இருக்கிறாங்க. பட் இது எல்லாமே வந்து முக்கியம் கிடையாது. முக்கியம் என்னதுன்னு சொன்னால் பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன பஞ்சர் ஆயிடுச்சு? வோலட்டாலிட்டி பஞ்சர் ஆயிடுச்சு. இந்தியா விக்ஸ், ரைட்? இந்தியா விக்ஸ் வந்து அப்படி மேல போயிருந்துச்சு. க்ளோஸ் டு அபவுட் 13% மேல இருந்துச்சு. இது 17 கிராஸ் ஆயிடும்ன்றது நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி 17 கிராஸ் பண்ணிடும். நான் வந்து கம்பேரிசன் சார்ட்டை நான் காட்டியிருந்தேன். அது இன்னைக்கு குழி நோண்டி உள்ள போய் படுத்துக்கிச்சு. 19.5%, 20% போடுங்களேன், 19.72% வந்து டவுன். எவ்வளவு பெரிய பஞ்சர் நினைச்சு பாருங்களேன். அப்ப இன்னைக்கு மார்க்கெட்டை வந்து இப்படியே வச்சு, சரியா, இப்படியே வச்சு ஆப்ஷன் பிரீமியம் அப்படி சாப்பிட்டாங்க. ஸோ மார்க்கெட்ல ஒரு ஒரு ஸ்விங் இல்லை சொன்னால் டெஃபினட்டா வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பிரீமியம் காலி. இன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க? நேத்து வந்து ஒரு நிறைய பெரிய மூவ் கொடுத்தாங்க. ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு ஹேமர் போட்டு ஒரு பெரிய மூவ் கொடுத்தாங்க. நேத்தும் வந்து ஒரு பெரிய மூவ் கொடுத்தாங்க. வாங்க நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு நம்ம சார்ட் பார்த்துடலாம். இது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஃப்ரைடே அன்னைக்கு கொடுத்த ஒரு ஹேமர். எல்லாருமே வந்து சொன்னாங்க ஒரு டபுள் பாட்டம் இந்த இடத்துல வந்து ஒரு ஹேமர் கொடுத்துருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்குன்னு. எஸ், இது வந்து ஒரு நல்ல ரிவர்சல் பேட்டர்ன். மண்டே அன்னைக்கு கேப் அப் ஆனோடனே எல்லாருக்கும் தலகானம் தெரியல. ஸோ இது பேசிக்கா இந்த கேப் அப் கேப் டவுன் எல்லாமே வந்தது வந்து இந்த இது தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட் பண்ணிச்சு.
ஃப்ரைடே அன்னைக்கும் மார்னிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஷார்ட் கண்டினியூ ஆச்சு. அவங்கள எல்லாத்தையும் நிற்க வச்சு ஜட்டி அவுக்கிற வேலை தான் நடந்துச்சு. ஸோ ஃப்ரைடே அண்ட் மண்டே புட் ஆப்ஷன் பை பண்ணவங்கள அத்தனை பேத்தையுமே வந்து காலி பண்ணாங்க. கால் ஆப்ஷன் செல் பண்ணவங்க அத்தனை பேத்தையுமே வந்து ட்ராப் பண்ணாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? நேத்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் பார், ரைட்? இந்த புல்லிஷ் பார் இதுக்கு மேல வந்து செம்ம பாசிட்டிவ் சொல்லிட்டு கால் வாங்கினவங்க நிறைய பேர் வந்து ஃபியூச்சர்ஸ் வாங்கினவங்க இவங்களை எல்லாத்தையுமே ட்ராப் பண்றதுக்கு இன்னைக்கு மார்னிங் ஒரு கேப் அப் ஓப்பன் அங்க இருந்து கீழே தான் வந்துச்சு. எக்ஸாக்ட்லி இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து டே சார்ட்ல வந்து நேத்தோட ஹைல வந்து ஒரு பார் போடுறேன். நீங்க வந்து 75 மினிட்ஸ் சார்ட்டை வச்சால் இந்த லெவல், அதாவது 22,300 வச்சுங்க, 300ல 400 வச்சுங்களா, 393 வருது, 400 வச்சுங்க, 22,400க்கு மேல சஸ்டெயின் ஆனால்தான் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க எடுத்து பாருங்க, இன்னைக்கு இந்த 4 பார் ஆர் 5 பார்னு நீங்க வச்சுங்க, இந்த 5 பார்லயுமே வந்து எந்த ஆக்டிவிட்டிஸுமே கிடையாது. வால்யூம் சப்போர்ட் பண்ணல. நீங்க வந்து எடுத்து பாருங்க, இன்னைக்கு வந்து வால்யூம் பெருசா சப்போர்ட் பண்ணல. டே சார்ட்ல எடுத்துக்கிட்டனாலும் நேத்து கேப் அப்க்கு வந்து வால்யூமே கிடையாது. இன்னைக்கு இதுக்கு வந்து அதோட வால்யூம் கம்மி. ஸோ தட் மீன்ஸ் மார்க்கெட்ல வந்து ஒரு இன்டிசைசிவ்னஸ் இருக்கு. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே வந்து இந்த லெவலுக்கு மேல 22,400 மேல போச்சுன்னு சொன்னால் ப்ராபபிளா நீங்க வந்து பை பண்ணலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணல. கீப்பிங் 350 வந்து ஸ்டாப் லாஸா, 350 349 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இது வந்து மினிமல் பாயிண்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கீங்க. இது ஒண்ணு. சப்போஸ் இது வந்து சஸ்டெயின் ஆச்சு சொன்னால் நம்ம வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் நியூ ஆல் டைம் ஹை நம்ம எதிர்பார்க்கலாம். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 23,000 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் என்ன இருக்கு? கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனால் இப்ப ரைட் நவ் நீங்க வந்து எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் இந்த லெவல் ரீசன்ட் லோ வந்து வேவ் 3, இது வந்து வேவ் 4 மார்க் ஆகி வேவ் 5 வந்து மோர் டவுன் சைடு வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. எவ்வளவு தூரம் வரலாம்? ப்ராபப்ளி சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 21,500 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு ஃபர்ஸ்ட் 21,800 லெவலில் வந்து டிசைசிவா வந்து உடைக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணலாம். இன்ஃபேக்ட் 21,500 சொல்றதோட 21,800 உடைக்கிட்டோம். அதுக்கு அடுத்த லெவல், முக்கியமான லெவல் வந்து 21,700 லெவலில் வந்து உடைக்கிட்டோம். அதுக்கப்புறமா பார்க்கலாம் கீழே என்ன வருதுன்றது. 75 மினிட்ஸ் சார்ட் பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு ஸ்விங் மேலே கீழே போயிட்டு கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இன்னைக்கு நிறைய ஸ்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாமே, F&O ஸ்டாக்ஸே எடுத்துக்கலாமே. இருக்கிறதுலே டாப் 200 ஸ்டாக்ஸ் இன் இந்தியாவில் இருக்கிறது வந்து எங்க இருக்குன்னா F&Oல தான் இருக்கு. அதனால தான் நாங்கள் F&Oல எடுத்துட்டு வந்திருக்காங்க. F&Oல இருக்கிற டாப் 200 ஸ்டாக்ஸ் எதுலையுமே இந்த ஸ்கிரீன் அப்படியே பாருங்களேன். இது என்ன ஏதுன்றது நீங்க கேட்க வேணாம். மல்டி டைம் ஃப்ரேம்ல சில விஷயங்கள் நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். எந்த டைம் ஃப்ரேம்லயே வந்து பச்சை காணும், ரொம்ப 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 கம்மியா இருக்கு. இந்த சைட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து நீங்க வந்து பார்க்கலாம் ஸ்டாக் நேம் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து மல்டி டைம் ஃப்ரேம்ல வந்து நீங்க பார்க்கலாம் எதுவுமே வந்து எல்லாமே வந்து ரெட்டா இருக்கு, இல்ல இன்டிசைசிவா எல்லோவா இருக்கு, இல்லாட்டினா கிரீன்ல கொஞ்சம் அங்க அப்படி தெரியுது. இதான் வந்து சூழ்நிலை. ஸோ மார்க்கெட் பிரெத்துன்னு தெரியுமா, என்ன டென்ஷன் இருக்குன்னு. இது மார்க்கெட்ல வந்து மோர் ஆஃப் பயத்தை தான் வந்து உண்டாக்கி இருக்கு. நம்மளுக்கு 2 பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஒன்னு, வோலட்டாலிட்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ தட் மீன்ஸ் மார்க்கெட்ல கீழே உழுவுன்ற அந்த பயம் காணாம போயிடுச்சுன்னு தான் இப்ப காட்டுது. ஒண்ணு. ரெண்டாவது, முக்கியமா இந்தியாவில் இந்த வருஷம் மான்சூன், மறுபடியும் நான் சொல்றேன், இந்த வருஷம் மான்சூன் 8 வருஷத்துல இல்லாத அளவுக்கு மழை இருக்கும் சொல்லி இருக்கிறாங்க. செம்ம பாசிட்டிவான நியூஸ். இன்ஃப்ளேஷன் உங்களுக்கு தெரியும், அடிக்கிற வெயில் கொஞ்சம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, காய்கறி விலை எல்லாமே ஏறிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில இளநீ வாங்க போயிருந்தேன். ரைட், சாதாரணமா அப்படி வரும்போது தண்ணி தாகடிச்சுன்னா இளநீ குடிப்போம். சென்னையில இளநீ வரலையாம். எதெல்லாம் 40 ரூபா வித்துட்டு இருந்துச்சு, இன்னைக்கு 60 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்துச்சு. சரி, இது வந்து அந்த நபர் தான் அப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நான் அந்த ஆளை குடிச்சிட்டு இன்னும் ஒரு 3-4 பேர்த்திட்ட போனேன். எல்லாருமே வந்து அந்த கதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இது நாங்க இருக்கிற ஆஃபீஸ் வந்து அசோக் நகர் ஏரியா விட்டு டி நகர் ஏரியாவில் வந்து ஃபோன் பண்ணி சில நண்பர்கள் இருக்காங்க, டே இளநீ வேலை என்ன இருக்குன்னா எல்லா இடத்துலையுமே இந்த ரேட்டு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க.
விலை ஏறிடுச்சு. இது இளநீ மட்டுமே இல்லை, காய்கறி விலை எல்லாமே வந்து ஏறி இருக்கு. அடிக்கிற வெயில் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் இல்லை. ஸோ ப்ராபப்ளி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண போகுது, ஒன்று அவங்களால மழை எடுத்துட்டு வர முடியாது, திடீர்னு காய்கறியை உற்பத்தி பண்ண முடியாது, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். மழை வந்துச்சுன்னு சொன்னால் செம்ம பாசிட்டிவான நியூஸ். மழை எப்போ வரும்? ஜூன் 1ஆம் தேதி. அப்போதான் கேரளாவில் வந்து உங்களுக்கு அடிக்கும். ஒன்று, அந்த கிளாரிட்டி வந்து மே 2nd வீக் 3rd வீக்ல வந்து வரும். ஸோ அந்த கிளாரிட்டி வர வர ஜூன் 1st வீக்ல வந்து மழை வந்துடுச்சு சொன்னால், மான்சூன் கேரளா தான் ஃபர்ஸ்ட் அடிக்குது, மான்சூன் வந்துடுச்சுன்னு சொன்னால் செம்ம பாசிட்டிவான நியூஸ். இப்போதைக்கு இந்தியன் வெதர் ரிப்போர்ட் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 8 வருஷம் ஹை மழை இந்தியாவில் இருக்கு. ஸோ இது செம்ம பாசிட்டிவான நியூஸ். செகண்ட் பாசிட்டிவான நியூஸ், ஜூன் 1ஆம் தேதி வந்துச்சுன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்துடும்ல, 4ஆம் தேதி தானே, அடுத்த ஒரு 3 நாள்ல வந்து. ஸோ தட் மீன்ஸ் ஜூன் 1st வீக்ல வந்து உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும், யார் ஜெயிக்க போறாங்க. இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, மோடி பிஜேபி வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 350 to 380 சீட்ஸ் வரும்ன்ற பட்சத்துல தான் மார்க்கெட் வந்து இவ்வளவு தூரம் நிக்குது. ஒன்று. சப்போஸ் இன்னும் 2 சினாரியோஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சினாரியோ மேபி 300 சீட்டு தான் வருது, அதுவும் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ், இது ஒரு சைடு. ரெண்டாவது, சப்போஸ் பிஜேபி தோந்து போகுது, இது வந்து இன்னும் மார்க்கெட்ல அந்த ஒரு சீனே காணாம். இவங்க தோந்து போயிடுவாங்கன்றது அந்த ஃபேக்டரே வந்து மார்க்கெட்ல காணோம். அப்ப என்ன ரியாக்ஷன் ஆகுன்றது தெரியாது. இது வந்து மனசுல ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, நம்ம எல்லாருமே வந்து இவங்க ஜெயிச்சிடுவாங்க அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். என்டையர் இந்தியா எல்லா அனலிஸ்டும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க தோந்து போயிட்டால் என்னதுன்றது யாருமே வந்து யோசிக்கல, நினைச்சு பார்க்க முடியல எங்க வந்து மார்க்கெட் நிக்கும்னு. 2004ல எக்ஸாக்ட்லி இதுதான் நடந்துச்சு. அடல் பிஹாரி வாஜ்பாய் இந்தியா ஷைனிங்ன்ற ஒரு கேம்பெயின் வச்சிருந்தாங்க, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. எப்படி ஆனாலும் இவர் ஜெயிச்சிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ரிசல்ட் வந்த அன்னைக்கு தோந்து போனாரு. 15.5% வந்து மார்க்கெட் கிராஷ் ஆச்சு, 15.5% மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. ஞாபகம் வச்சுங்க, இது வந்து உங்களோட கால், சரியா? யோசனை பண்ணி என்ன பண்ணுன்றது நினைச்சு பார்த்துங்க. இந்த மாதிரி நடக்குமா, ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஸோ மார்க்கெட்ல வந்து ஒன்றும் பெருசா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து பேசுறதுல அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2-3 ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம பேசலாம். நேத்தா சாட்டர்டே இன்னைக்கு நம்ம ஜோஹோ மீட்டிங்ல வந்து நான் சொல்லியிருந்தேன், ஆட்டோ செக்டார்ஸ் லுக்கிங் வெரி குட். அதாவது இந்த தர ரேலி போச்சுன்னு சொன்னால் பேங்கிங் செக்டரா இருக்கும், அடுத்தது வந்து ஆட்டோ செக்டரா இருக்கும்ன்றது நான் சொல்லியிருந்தேன். ஆட்டோ செக்டர்ல இன்னைக்கு மாருதி, டாடா மோட்டார், ஏச்சர் இது எல்லாமே வந்து நல்ல பாசிட்டிவா இருந்துச்சு. ரெண்டாவது வந்து ஐடியாவை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட அந்த 20,000 கோடி ஃபாலோ ஆன் ஐபிஓ வந்திருந்தாங்க. அதாவது ஐபிஓக்கு அப்புறமா ரெண்டாவது ஒரு 20,000 கோடி வட்டி இல்லாத கிடைச்சிருக்கு. இவங்க மேல நம்பிக்கையோட ஜிக்யூஜி, அதுக்கப்புறமா நம்ம எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல விஷயம். இன்னைக்கு வந்து 10% மேலே ஏறி இருக்கு. பட் யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஐடியா இப்போதைக்கு இன்னும் அந்த ஒரு முக்கியமான லெவல் இருக்கு, அந்த லெவலை கிராஸ் பண்ணாதான் வந்து ஃபர்தர் அப்சைடுக்கான சான்சஸ் இருக்கு. டைரக்டா சார்ட்ல வாங்கலாம், நம்ம பேசிடலாம். ஸோ இன்னைக்கு நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் பார். நேத்தும் வந்து நல்ல வால்யூம் இருந்துச்சு, இன்னைக்கு வந்து வால்யூம் நல்லா இருந்துச்சு. நேற்று 12 லோ வந்து 1210, இன்னைக்கு வந்து ஹை வந்து 1475, நல்ல ஒரு அப் மூவ். இது வந்து சஸ்டெயின் ஆகுமா? வீக்லி சார்ட்ல வந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த லெவலுக்கு மேல வந்து க்ளோஸ் ஆகட்டும். சம்வேர் க்ளோஸ் அபவுட் 18 or 19 ருபீஸ்க்கு மேல க்ளோஸ் ஆனாதான் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த 4 ரூபா தாண்டிட்டுமே அதுக்கப்புறமா வாங்கலாமா, லாங் டேர்முக்கு வாங்கலாமா வேணாமான்றது யோசிச்சுக்கலாம். மற்றபடி நம்ம இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்டர்நேஷனல் மார்க்கெட் ரைட் நவ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யூரோப் பூரா செம்ம பாசிட்டிவா இருக்கு, யூஎஸ் செம்ம பாசிட்டிவா இருக்கு, கோல்டு செம்ம கிராஷ், ஆல்மோஸ்ட் 2400 பிளஸ்ல இருந்து இன்னைக்கு வந்து 2300க்கு வந்துருச்சு. மார்க்கெட்ல கோல்டு வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. ஹோல்சேல் மார்க்கெட்ல 7200 7100 அந்த ரேஞ்சில் வந்து 24 கேரட் கோல்ட கேட்டுட்டு இருக்காங்க. உச்சம் வந்து எங்க இருந்துச்சு?
7,600ல இருந்துச்சு. இன்னைக்கு 7,100ல வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. ரைட்? சில்வரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 87,000 வரைக்கும் டச் ஆச்சு பர் கேஜி. அது வந்து இன்னைக்கு 81-82ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் சொல்றது வந்து ஹோல்சேல் மார்க்கெட் கோல்டு சில்வர் ரேட்டு. பட் 79-78ல வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கு, பட் வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, கோல்டு வாங்கும் போதும் இதுதான் வந்து பிரச்சனை. நீங்க வந்து லாங் டேர்முக்கு நீங்க வாங்குறீங்களா, வாங்கி போட்டு மறந்துடுங்க. எப்பயுமே இது மாதிரி ஒரு ஸ்பைக்கு இல்லை ஒரு டென்ஷன்னால ஒரு ஏறுதுன்னு சொன்னால் இது எல்லாமே வந்து ஒரு ட்ராப். நிறைய அட்வைசர்ஸ் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் யூடியூப்ல. சில பிரபலமான ஆட்கள் கோல்டு வாங்கு இவ்வளோ ஏறிடுச்சு அவ்வளோ ஏறிடுச்சுன்றது. அவனை பஞ்சர் ஆச்சுன்னா எங்க போகுன்றது இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ என்ன வாங்குறோன்றது, எதுக்கோசரம் வாங்குறோன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நம்ம பேச வேணாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கோல்டை பத்தி பேசியாச்சு. அடுத்தது பேங்கிங் செக்டாரை பத்தி நான் சொல்லிடுறேன். பேங்கிங் செக்டார் பாசிட்டிவா இருக்கு. என்ன பேச வேண்டியது இருக்கு? சார்ட்டை டைரக்டா பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாமே. நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த லெவலுக்கு மேல சம்வேர் அரௌண்ட் 48,000க்கு மேல ரைட் சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ். ரைட் நோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டே சார்ட். டே சார்ட்டுக்கு பதிலாக 75 மினிட்ஸ் சார்ட்டை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்க, அதே கதை. நிஃப்டி என்ன இருந்துச்சோ அதே மாதிரிதான் ஒரு அப்படியே நின்று இது பண்ணிருக்கு. இதுலயும் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா டே சார்ட் அப்போ 75 மினிட்ஸ் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இது வந்து வேவ் 3, இது வந்து வேவ் 4, ஸோ வேவ் 5 வந்து டவுன் சைட்ல காட்டிட்டு இருக்கு. பட் டே சார்ட்டோ இல்லை வீக்லி சார்ட் நம்ம எடுத்துக்கலாம். வீக்லி சார்ட்ல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் கிளாரிட்டி இல்லை, பட் நின்று ஆடுது. நீங்க வந்து எடுத்து பாருங்க, இந்த லெவல் ஒரே ஒரு ஸ்பின்னிங் டாப்பை கொடுத்து 2 வீக்ஸா வந்து கீழே இறக்கிட்டு இருக்கு. பட் இந்த ஜோன்ல வந்து போத் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஆஸ் வெல் அஸ் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் ரிசல்ட் வரட்டுமே. ரிசல்ட்ல வந்து எல்லாருமே வந்து பாசிட்டிவா இருக்காங்கன்றது எதிர்பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கல. ரைட், பார்க்கலாமே மற்ற பேங்க்ஸ்லாம் வந்து எப்படி ரிசல்ட்ஸ் கொடுக்குறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் மோஸ்ட்லி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இந்த தர சூப்பர் டூப்பரா ரிசல்ட் கொடுப்பாங்கன்றது சில சார்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கு. இல்லைன்னு சொன்னால் ஒரு பெரிய ஃபாலுக்கு நம்ம ரெடி ஆயிடலாம். பட் சம்திங் சேஸ் தட் 50,000 டச் ஆகும்ன்றது. எனிவே இது வந்து மோர் ஆஃப் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.